வெல்கம் டு வியோடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல பல ஆயிரம் வருஷம் பழமையான கடவுள்களால உருவாக்கப்பட்ட ஒரு வாள் ஒண்ணு இருக்கு. அது யார் கையில சிக்குதோ அவங்க உலகத்தையே ஆளுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முரட்டு மொட்டையன் ஒருத்தன் அந்த வாளை அடைஞ்சே தீரணும்னு கடும் முயற்சி பண்ணி அந்த வாள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடறான். அவனுடைய அரக்கர்களை விட்டு அதை எடுக்க முயற்சி பண்ண அப்ப ஒருத்தனாலும் அந்த இடத்துக்குள்ள போக முடியல. என்னன்னு பார்த்தனா இறந்து போனதா நினைச்ச ஒருத்தன் 18 வருஷமா ஊடாங் பனிமலையில பதுங்கி இருந்து பயிற்சி எடுத்து இப்போ கொல்லவே முடியாத மகாவீரனா திரும்ப வந்து அந்த வாளை பாதுகாக்க யாரா இருந்தாலும் சரி அந்த வாழை விட மாட்டேன்னு இந்த மொட்டைனே களத்துல இறங்கி வர இந்த பனிமலை வீரனுக்கும் சப்போர்ட்டா ஒரு 4-5 பேர் வராங்க. அதுல அந்த முரட்டு மொட்டையை ஜெயிச்சானா இல்ல மொட்டையில சந்தனத்தை மொழிவி விட்டாங்களா அப்படிங்கறத இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கிரவுச்சிங் டைகர் ஹிடன் டிராகன் ஸ்வார்ட் ஆஃப் டெஸ்டினி. படத்துடைய முத சீன்லயே குதிரை வண்டியில தனியா டிரைவரை வச்சு ஒரு அம்மா ஒருத்தங்க மலைகாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. கதை நடக்கிறது 1400வது வருஷம். அப்ப வண்டியில வர்ற இந்த அம்மா ஏதோ ஒரு வாழை பத்தி பேசுறாங்க. அந்த வாழை அடையிறதுக்காக அந்த நாட்டுல உள்ள பல குரூப்புகள் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்களாம். அதனால அந்த சக்தி வாய்ந்த வாளை அயன் பேலர் அப்படிங்கிற ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிடறாங்க. அயன் பேலர்னா இரும்பு கோட்டைன்னு அர்த்தம். அங்க வாழ்றவங்கள இரும்பு கூட்ட கிளான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி அந்த இரும்பு கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயின் அம்மா. பலகாலமா அந்த ஊரை விட்டு வெளியே வாழ்ந்தவங்க இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப அந்த ஊருக்கு போயிட்டு இருக்க ரகசியமா அவங்கள முகமுடி போட்ட குதிரைக்காரன் எவனோ தூரத்துல ஃபாலோ பண்றான். அப்போ இவங்களோட குதிரை வண்டி காட்டுக்குள்ள போறப்போ திடீர்னு ஒரு 20-30 பேரு சுத்தி வளைச்சு இவங்களை தாக்க ஆரம்பிக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பெரிய குங்ஃபு மாஸ்டர். வாள் எடுத்துட்டு வெளியே பறந்து வந்தவங்க இருக்கிறவனெல்லாம் வெளுக்க ஆரம்பிக்க திடீர்னு புயல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா இவங்களை ரகசியமா ஃபாலோ பண்றானே அந்த முகமுடி போட்ட குதிரைக்காரன். அவன் சூறாவளி மாதிரி பறந்து வந்து நம்ம ஹீரோயினை தாக்குறவங்கள வெட்டுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 30 பேரை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வரிசையா எல்லாரையும் போட்டுருந்தாங்க. ஒரே ஒருத்த மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். தப்பிச்சு ஓடுறவனுக்கு திடீர்னு கண்ணெல்லாம் மங்களாயி அவன் பேரை யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. உடனே பதறி போய் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓடிடுறான். அதே நேரத்துல ஹீரோயினுக்கு உதவுன அந்த ரகசிய முகமூடிக்காரனும் சண்டை முடிஞ்சோன்னா அங்க இருந்து தெளிச்சிடறான். அப்பதான் அந்த ஹீரோயின் கவனிக்காங்க இவங்களை தாக்கின ஆட்கள் எல்லாரும் கழுத்துலயும் ஒரு பாம்பு நெக்லஸ் ஒண்ணு தொங்குது. அது தென் தாமரை குளம் அப்படிங்கிற ஒரு கெட்டவனோட கிளானை சேர்ந்தவங்க போடுறது. அந்த கெட்டவன் பேரு ஹேயிஸ் டை. அந்த மொட்டையன் மலை மேல ஒரு பெரிய டவரை வச்சு அவன் கிளானோட அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்போ அவனோட இடத்துக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கா சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி வாரா. அவளை அந்த தென் தாமரை கிளான ஆளுங்க வழி நடத்தி கூட்டு போறாங்க. ஒவ்வொருத்தனும் மூஞ்சில பாம்பு மாதிரி மாஸ்க் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் தென் தாமரை கிளானோட தலைவனான அந்த ஹேயிஸ் டை முன்னாடி நிப்பாட்ட யார் மணி உனக்கு என்ன வேணும்னு கேட்கான். பக்கத்துல இருக்கிற அவனுடைய அடியாளு பொண்ணு ஒருத்தி இவளை சந்தேக கண்ணோட பாக்கா. நான் உங்க கிளான்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு பணிவிடை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இவ சொல்றா. அதை கேட்ட உடனே மொட்டை எனக்கு முழுமுழுத்துருது. ஏன்னா ஆள் வேற பார்க்க நல்லா இருக்கா. ஆனா மொட்டையன் பொடி வச்சு பேசுற மாதிரி எங்க கிளானை ஜாயின் பண்ணணும்னா உன் திறமையை நீ நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்ல இந்த நிரூபிச்சிட்டா போச்சு அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவன் வாழை உருவி நேரா மொட்டையனை போட வந்துடுறா. இவன் நம்மள வேற போடல போட பக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையன் அவனோட வாழை உருவி சண்டை போட அவனுடைய முரட்டு வாளால அடிச்சு அடியில இந்த பொண்ணோட வாழை துண்டா உடஞ்சு போயிருது. ஆஹா ஆழம் தெரியாம காலை விட்டோம் அப்படின்னு அவ சட்டுன்னு அங்க இருந்து பறந்து எஸ்கேப் ஆவ மொட்டையனோட ஆட்கள் அவளை பிடிக்க போறாங்க. ஆனா மொட்டையன் தடுத்துறான். அவ இன்னும் திறமையா வளரட்டும் அதுக்கப்புறம் இவளை கொண்டாதா ருசியா இருக்கும் அப்படிங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம அட்டாக் பண்ணவன் ஒருத்தன் காட்டுக்குள்ள ஓடினானே அவனை காமிக்காங்க. அவன் காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கப்போ திடீர்னு அவன் முன்னாடி ஒரு சூனியக்காரி வந்து நிக்கா. யாரு நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டனா என்ன லார்டு ஹேயிஸ் டைட்ட கூட்டு போ. அவர் தேடுறதை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிசா அவருக்கு நான் கொடுக்கேன் அப்படிங்க. ஆளு பார்க்க கண்ணில் லென்ஸ் வச்சு பயங்கரமா இருக்கிறதுனால இவனும் சரின்னு ஒத்துக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம காமிக்காங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி காடு மேடு மலையெல்லாம் தாண்டி இறுதியா அந்த இரும்பு கோட்டை ஊருக்கு வந்து சேர்றாங்க. ஊருக்குள்ள வந்த உடனே நேரா ஊர் தலைவரோட வீட்டுக்கு போறா. அவர் இப்பதான் ரீசெண்டா மண்டைய போட்டது போல இருக்க அவருடைய பையன். இவங்களை பார்த்த உடனே முகம் மலர்றான். ஏன்னா இவங்க 2 பேரும் பழைய நண்பர்கள். இவங்க 2 பேருக்குமே சண்டை போட சொல்லி கொடுத்த மாஸ்டர் இந்த அரமண்டையனோட அப்பா தான். அவர் தான் அந்த ஊர் தலைவர். ரீசெண்டா போய் சேர்ந்துட்டாரு. ஆனா அவரு நம்ம ஹீரோயினையுமே தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரி தான் நினைச்சு வளர்த்தாரு. அப்பதான் கவனிக்காங்க அந்த மாஸ்டருடைய பழம்பெரும் சக்தி வாய்ந்த வாளு வெளியே சாதாரணமா ஒரு பெட்டியில் வச்சிருக்காங்க. ஏதோ ஒளிச்சு வைக்கலையா அப்படின்னு கேட்டா எங்க ஐயா கடைசி காலத்துல அவருடைய பழைய நாட்கள்லாம் ஞாபகம் வரணும்னு கண்ணு முன்னாடியே இந்த வாளை வச்சிருந்தாரு. அதனால அவர் இறந்த பிறகும் அப்படியே அதை வெளியவே வச்சிருக்கேன் அப்படிங்க. இந்த பக்கம் தென் தாமரை குல கிளான்ல உள்ள நம்ம ஹேடிஸ் டைய காமிக்காங்க. இந்த வெய்ஃபங்கிறவன் அந்த சூனியக்காரியா அவர்கிட்ட கூட்டு போய் நிப்பாட்டான். அப்ப அந்த சூனியக்காரி நீங்க வச்சிருக்கிற வாளு ரொம்ப பயங்கரமான வாளு தான். ஆனா இதை விட சக்தி வாய்ந்த ஒரு வாள் இருக்கு தி கிரீன் டெஸ்டினி அப்படின்னு சொல்ல அந்த பேரை கேட்ட உடனே வளர்றான். அந்த வாள் காணாம போய் பல 100 வருஷங்கள் ஆச்சு அப்படிங்க. அது காணாம போகல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. இதிகாசப்படி அந்த வாளை யார் வச்சிருக்காங்களோ அவங்க உலகத்தையே ஆளுவாங்கன்னு போட்டிருக்கு. அது இரும்பு கோட்டையில ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு இவ சொல்லவும் என் மொத்த படையும் கொண்டு போய் அவங்களுக்கு இதுல போர் பண்ண சொல்றியா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த ஒரு பயல அனுப்பு. இவனோட விதியில அந்த வாளை இவன் உன் கையில கொண்டு வந்து சேர்க்கணும்னு எழுதி இருக்குன்னு நம்ம வெய்ஃபேங்க காமிக்கா. அதே நேரத்துல இங்க இரும்பு கோட்டை ஊரை காமிக்காங்க. இறந்து போன மாஸ்டருக்கு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் பார்க்காங்க. இந்த ஹேடிஸ் டைய கொல்ல பார்த்துட்டு ஆளாம் காலான்னு அங்கிருந்து தப்பிச்சு போனால அந்த பொண்ணு அங்க இருக்கா. அவ பேரு ஸ்னோவாஸ். இந்த பொண்ணு இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்குள்ள ஒரு பெரியவர்கிட்ட கேட்க, ஏதாவது அதிகாரியோட பொண்ணா இருக்கும், நம்ம மாஸ்டருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருப்பாங்க அப்படிங்காரு. சரின்னு இவ்வளவு ஃப்ரீயா விட்டுருதா. அன்னைக்கு நைட்டு ஊரே அடங்கிருது. 2-3 காவலர்கள் மட்டும் ரோந்து பணியில இருக்கிறப்போ கண்ணை தவிர மத்த எல்லா இடத்தையும் மூடிக்கிட்டு நிஞ்சா மாதிரி அந்த ஊருக்குள்ள இறங்குறான் வெய்ஃபேங். காத்துல பறக்கிற கால் டெக்னிக் யூஸ் பண்ணி சத்தமே வராம கூரை மேலேயே ஓடி அந்த வால் வச்சிருக்கிற வீட்டு முன்னாடி போய் நிக்கான். ஜன்னலை திறந்து நைஸ் போல உள்ள இறங்கி போனா அங்க வாழை வச்சிருக்கிற அந்த பெட்டி இருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ள இவன் தேடி வந்த கிரீன் டெஸ்டினி வால் இருக்கு. அதை இவன் கையில எடுக்கவும் நைஸ் போல முகமுடிய போட்டு பின்னாடி வந்து நிக்கிறா ஸ்னோவாஸ். அவ இவன் சங்க பிடிச்சு இழுக்க அந்த வாழை அடையிறதுக்காக 2 பேருக்கு மத்தியில பயங்கரமான சண்டை வருது. ஆனா சத்தம் போடாம சண்டை போடுறாங்க. ஏன்னா 2மே திருட்டு பைப்ல சத்தம் கித்தம் கேட்டு அவனாவது வந்துட்டனா இவங்க 2 பேருக்கும் சங்கு தான். அப்படி சண்டை போட்டுருக்கப்போ நம்ம ஸ்னோவாஸ் அவனோட சட்டையை கிழிச்சுல அவன் நெஞ்சில ஒரு கழுகு மாதிரியான தழும்பு இருக்கு. அதை பார்த்த உடனே அவ ஷாக் ஆகுறா. அவ ஷாக் ஆனதை பயன்படுத்தின வெய்ஃபேங் அவ கையில உள்ள வாழை பிடிங்கிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்கான். அவ நேரா போய் ஒரு பெரிய குடுவையில விழுந்துடுறா. அது கீழே விழுந்து உடையவும் சத்தம் கேட்டு ஊர்க்காரங்க எல்லாம் சுத்தி வந்துடுறாங்க. அதை பார்த்த வெய்ஃபேங் செவரு ஏறி ஓடிடலான்னு பார்க்கான். அப்ப அங்க வந்த நம்ம குங்ஃபு மாஸ்டர் ஹீரோயின் அம்மா மேல தாவணவனோட பிடதியை பிடிச்சு அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஸ்னோவாஸ் இவன் தான் திருடன்னு நம்ம வெய்ஃபேங்க போட்டு விட்டுருதான். அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோயின் நமக்கு இவங்க குதிரை வண்டியில வரும்போது அட்டாக் பண்ணதும் இவன் தான் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துருது. உடனே மாப்பிளையை தூக்கி ஜெயில போட்டு அடைச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஸ்னோவாஸ் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பயலுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, அவனுக்கு என்னன்னா உனக்கு என்ன பிரச்சனை, நீ யாரு முத அப்படிங்கவும், என் பேர் ஸ்னோவாஸ், இறந்து போன இந்த ஊர் தலைவரான மாஸ்டருக்கு அஞ்சலி செலுத்த வந்தேங்க. அஞ்சலி செலுத்த வந்தியா அங்கிட்டாக்கல போனியான்னு இருக்கணும், தேவையில்லாத வேலையில மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் டெஸ்டினி ஸ்வாட அதோட பெட்டியில வைக்காங்க. அப்ப அதை பார்த்த ஸ்னோவாஸ் இந்த வாள் எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலே சக்தி வாய்ந்ததான்னு கேட்க, ஏன் இதை நீயே கையில பிடிச்சு பாக்கேன்னு அவங்க ஸ்னோவாஸ் கையில அந்த வாளை கொடுக்க அவளும் ஆசையோட வாங்க வரா. சட்டுன்னு அவ கையை குத்தி விட்டுதாங்க. உடனே அவ குங்ஃபு ஃபார்முக்கு போய் நம்ம மாஸ்டர் எடுத்து சண்டை போடுறா. ஆனா அவளால ஒரு விரல கூட அடிக்க முடியல. அதை பார்த்து அரண்டு போன ஸ்னோவாஸ், மாஸ்டர் எனக்கு இந்த கலையை கத்து கொடுங்க அப்படிங்க. ஆனா நம்ம மாஸ்டரோ, இல்லமா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தேவையில்லை, நீ வேற யார்ட்டையாவது போய் கேட்டுக்கோன்னு அவளை அனுப்பி விட்டுருந்தாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம வெய்ஃபேங்க காமிக்காங்க. அவனை இரும்பு கோட்டை ஊர்ல ஒரு இரும்பு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அங்க வந்த நம்ம ஹீரோயின்ட்ட அந்த வாளை மட்டும் கொடுத்துருங்க, இல்ல இந்த ஊரே ரத்த ஆறா ஓடும் அப்படிங்க. இதை கேட்ட உடனே அவங்க நம்ம மாஸ்டரோட பையன்ட்ட உடனே நம்ம நாட்டு மன்னனுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மொட்டையை ஹேடிஸ் டை இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கு சரி கிடையாது, இந்த வாளை இங்கிருந்து நவுட்டி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணுங்க. ஆனா அந்த மாஸ்டர் பையன் மண்டையனோ இந்த வாளை இங்கிருந்து எங்கேயுமே கொண்டு போக விட மாட்டேங்க. ஏன்னு கேட்டனா அவங்க அப்பாவுடைய கடைசி ஆசை அந்த வாளு இந்த நிலத்திலே இருக்கணுமா. இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வாளை இவன் இடமாத்தினா ஊர்ல இவனுக்கு மரியாதை வேணும். அப்பாவுடைய கடைசி வார்த்தையை கூட இவனால காப்பாற்ற முடியலன்னு, அதனால இந்த வாளை இங்கேயே வச்சு நான் பாதுகாப்பேங்க. சரி ரைட்டு, மண்டையன் அடம் பிடிச்சிட்டான், வாளை நிமித்த முடியாது, இந்த மண்டையை திருத்த முடியாது அப்படின்னு நினைச்ச நம்ம ஹீரோயின் இந்த வாளை பாதுகாக்கிறதுக்காக வெளியில இருந்து சில வீரர்களை ஊருக்குள்ள கொண்டு வரலான்னு பாக்காங்க. இந்த வீரர்கள் இந்த இரும்பு கோட்டை ஊருக்கு ஒரு பிரச்சனைனா முன்னர் காலத்துல வந்து ஒன்னா நின்றுருக்காங்க, அவங்க இப்பவும் வருவாங்க நம்புறேன் அப்படின்னு. இரும்பு கோட்டை ஊருக்கு ஆபத்து, உடனே உங்க உதவி வேணும், வீரர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அதை ஊர் ஃபுல்லா ஆள வச்சு விட்டுறான். அதை ஊர் சவுத்துல பார்த்த தொப்பி போட்ட ஒரு ஆளு அந்த போஸ்டர் கழிச்சு கையோட கொண்டு போயிடுறாரு. போற வழியில காட்டுக்குள்ள ஒரு ஹோட்டல் இருக்கிறத பார்த்து இதையாவது சாப்பிட்டு போகணும் குதிரையை நிப்பாட்டிட்டு உள்ள போய் உட்கார்றாரு. அங்க போய் பார்த்தா ஹோட்டல்ல ஒரு ரவுடி குரூப் ஒருத்தங்க அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்மளால தொப்பிக்காரர் உள்ள வர அட்டூழியம் பண்ணவன் வேனுக்குனே நம்மளால இடிச்சிட்டு வர போறான். அதை கண்டுக்காத நம்ம ஆளோ அவர் கிழிச்சு கொண்டு வந்த போஸ்டரை அந்த ஹோட்டலோட வாசல்ல ஒட்ட, அப்போ அந்த ரவுடி பைய வாழை பாதுகாக்க வீரர்கள் தானே வேணும், நான் வரேன் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கான். அப்ப பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து இருந்தவனோ அவங்க வீரர்களை கூப்பிடுறாங்க, கூலிப்படையை கூப்பிடல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவன் சொல்றது கரெக்ட், இது உனக்கான விளம்பரம் கிடையாது அப்படிங்கவும் இந்த ரவுடி பைய கடுப்பாயிடுறான். என்ன வீரம் இல்லைன்னு சொல்றியா, இப்ப பாடுற என் வீரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுகளை விட்டு நம்ம தொப்பிக்காரனை அடிக்க பார்க்கான். உடனே நம்ம அண்ணன் தொப்பிக்காரரோ யோசிச்சு மோதுங்கடே அப்படிங்க, நீ ஒரு தனி ஆளு, நீ எங்களை மிரட்டுறியா அப்படின்னு அந்த ரவுடி பைய சொல்றான். அதை கேட்ட அந்த ஹோட்டல்ல உட்கார்ந்துருந்தவங்க வெளியேறாங்க. அந்த அண்ணன் ஒன்னும் தனியா இல்ல, அவங்க கூட நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு 4 பேர் எந்திக்காங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்து டேபிள் உட்காந்து நீ ஒரு கூலிப்படம் சொன்னானே அவன் பேர் வெட்டுக்கத்தி வேலு, நானும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறேன்னு அதுக்கு அடுத்த டேபிள் எந்திக்காரு. ஆமா என்னாச்சு, ஆளு பாக்குறதுக்கே பல்கா இருக்காரு. மூணாவதா இவங்க டீம்ல சேர்றது ஒரு லேடி, சாக்கு தைக்கிற கோணூசியை வச்சே மூஞ்ச கோணலாக்கி விடுற கோணூசி கோமு. 4வது சப்போர்ட்டா வர்றது இரும்பு கை அண்ணன். 4 பேர் என்னடே 40 பேர் வந்தாலும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி அவன் கூட்டத்தோட அட்டாக் பண்ண 2 குரூப்புக்கு சண்டை நடக்கு. அதை பார்த்த ஹோட்டல் ஓனர் மிரண்டு போயிடுறாங்க. ஆனா சண்டை அதுக்குள்ளேயும் தீவிரமா நடக்க ஆரம்பிச்சிருது. நம்ம வெட்டுக்கத்தி வேலை அண்ணன் வெட்டுக்கத்திகளை விட்டு ஒவ்வொருத்தனையும் மலத்துறாரு. கோணூசி கோமுவோ அவ ஊசியை வச்சு சக்கு சக்குன்னு தொடையில குத்தி எல்லாவனையும் முடக்கி போட்டுருதா. இரும்பு கை அண்ணன் அவளுடைய இரும்பு கையை வச்சு ஒவ்வொருத்தனையும் அடிச்சு பறக்க விடுறாரு. நம்ம ஆமை என்னாச்சு தான் ஒரு பல்க் பாசா வச்ச 4 பேரை தலைமையில தூக்கிட்டு ஓடிடுறாரு. போடுற சண்டையில டேபிள் சேர்லாம் உடைக்கிறத பார்த்தா ஹோட்டல் ஓனரு
இதுக்கு மேல பொறுத்து இருந்தா சரியாவாதுன்னு ஃப்ரைட் ரைஸ் போடுற 2 கரண்டியை கொண்டு வந்து அவங்க பங்குக்கு அவங்களும் அந்த ரவுடி பயல்களை போட்டு நொறுக்குறாங்க. இப்படி நம்ம டீம் ஒரு 5 நிமிஷத்துல இந்த ரவுடி பயல்கள் எல்லாரையும் படுக்க போட்டுருந்தாங்க. அப்ப அந்த ரவுடி பைய நம்ம தொப்பிக்காரன்ட்டு என்ன யாருனே நீ இப்படி பேய்த்தனமா அடிக்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சைலண்ட் உல்ஃப்னு சொல்லுவாங்க. புரியல, அமைதி ஓனாய் அப்படிங்காரு. பிறகு நம்ம சைலண்ட் உல்ஃப் அந்த 4 பேரையும் கூப்பிட்டு அந்த வாளை பாதுகாக்க நம்ம இரும்பு கோட்டைக்கு போய் ஆகணும் அப்படிங்காரு. அவங்க எல்லாரும் உடனே தயாரா இருக்காங்க. அப்ப நம்ம ஆமா என்னாச்சு நான் ஒரு பெக்க போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் ஒரு கட்டிங்க கேட்க ஒரு ஃபுல் பாட்டில எடுத்து கொடுக்காங்க. ஆனா இதுக்கு மேல என் கடை பக்கமே வந்துடாதீங்கன்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்னோ வாச காமிக்காங்க. என்னதான் நம்ம மாஸ்டர் ஹீரோயின் அம்மா அவளுக்கு சண்டை சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இவளாவே தனியா வாள் எடுத்து உள்ள ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அம்மா சரி ரைட்டு நானே உனக்கு பயிற்சி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இந்த வாளை பிடிங்கிட்டு ஒரு மரக்குச்சியா கொடுக்காங்க. அவளுக்கு பின்னாடி சின்ன ஓட்டை உள்ள டாலர் ஒண்ணு கைத்துல தொங்க விட்டு அப்படி ஆட்டி விட திரும்பி இருக்கிற இவ அதோட சத்தத்தை வச்சு கரெக்டா கணிச்சு திரும்பி அந்த ஓட்டைக்குள்ள குச்சியை சொருவணும். ஆனா அதை அவளால சரியா பண்ண முடியல. உன் மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு, உன் காலு தரையில இல்ல, நீ நிதானமா இல்ல, மொத தரைக்கு வா அதுக்கப்புறம் குத்து அப்படிங்காங்க. இவளுக்கு ஏன் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனா இருக்குன்னு பார்த்தா அந்த கூண்டுக்குள்ள உட்காந்துருக்கானே வைஃபாங்கி அவன் அங்க இருந்துகிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம வேற எங்கேயாவது போய் ட்ரெயின் பண்ணுமா அப்படின்னு ஸ்னோவாஸ் கேட்க இல்ல இவனுக்கு முன்னாடி தான் நீ ட்ரெயின் பண்ணணும், அப்பதான் இந்த மாதிரி தீவெட்டிகள் பேச்சுற பேசலாம் உன் காது தவிர்க்க கத்துக்கிடும் அப்படிங்காங்க. அதுக்கு உதாரணமா அந்த குச்சியை வாங்கி இவங்களே அந்த டாலருக்குள்ள கரெக்டா குத்தி காமிக்காங்க, அதுவும் திரும்பி கூட பார்க்காம. பிறகு நம்ம ஸ்னோவாஸ் அந்த குச்சியை வாங்கி எவ்வளவோ குத்த முயற்சி பண்றா, முடியல கடுப்புல அந்த குச்சியவே உடைச்சிடறா. அதை பார்த்த நம்ம ஹீரோயின் அம்மா சரி ரைட் அதை விடு, குச்சியை வச்சு பிராக்டிஸ் பண்ணது போதும், ஒரிஜினல் வாளை வச்சு பிராக்டிஸ் பண்ணலன்னு அவ கையில வாளை கொடுத்து என்ன குத்தி காமி அப்படிங்காங்க. இவ கையில வாளு அவங்க கையில வெறும் குச்சி. ஆனா அந்த குச்சியை வச்சே அவளை அடிச்சு வாளை பறக்க விட்டுருந்தாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளால இவங்கள தொடக்கூட முடியல. நீ இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி நடந்து போவ சட்டுன்னு இவ சத்தமில்லாம காத்துல பறந்து வந்து அடிக்க வரா. ஆனா எப்படியோ நம்ம மாஸ்டர் சுதாரிச்சு அதை தட்டி விட்டுருந்தாங்க. ஆனாலும் இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது காத்துல பறக்கிற கால் வித்தையாச்சே, இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படிங்க. இது என்னுடைய முன்னாள் குரு சொல்லி கொடுத்தது, அவங்க இப்ப உயிரோட இல்ல, நீங்க சொல்லி கொடுக்கறத நான் குருவே சரணம்னு பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் நம்மள சைலண்ட் உல்ஃப் அவருடைய டீம் ஆட்கள் 4 பேரையும் கூப்பிட்டு இரும்பு கோட்டை ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. பகல் ஃபுல்லா பயணிச்சு நைட் ஆவறதுக்குள்ள இவங்க இரும்பு கோட்டைக்குள்ள பூந்துடுறாங்க. அப்போ வந்திருக்கிற வீரர்களை வரவேற்க நம்ம ஹீரோயின் மாஸ்டரும் அவங்க அசிஸ்டன்ட் ஸ்னோவாஸும் வந்து நிக்க, அப்போ நம்ம சைலண்ட் உல்ஃப் அண்ணன் தொப்பியை கலத்திட்டே உள்ள வரவும் அதை பார்த்த ஹீரோயின் கொஞ்சம் விளவெளத்து போயிடுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு புரியுது இவங்க மலைக்காட்டுக்குள்ள வர்றப்போ முகமடி போட்டுக்கிட்டு ஒரு மர்ம ஆசாமி இவங்களுக்கு பாதுகாப்பா தூரத்திலே வந்தானே, அது நம்ம அண்ணன் சைலண்ட் உல்ஃப் தான். பதில் எதுவும் சொல்லாம நான் அப்புறமா வரேன் அப்படின்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. பிறகு நம்ம மாஸ்டர்மா நைட்டு தனியா உட்கார்ந்து இருக்கிறப்போ நம்ம சைலண்ட் உல்ஃப் அண்ணன் அங்க போய் நிக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினமா இறந்து போன நீ திரும்ப எப்படி உயிரோட வந்த சொல்லுன்னு ஒரு கேள்வியை கேட்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சைலண்ட் உல்ஃபும் இவங்களும் தான் கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. அப்ப திடீர்னு நம்மளால இறந்துட்டாரு போல இருக்க. இவங்களும் கதறி கதறி அழுதுருக்காங்க. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இவர் திரும்ப உயிரோட வந்து நிக்கிறத பார்த்து இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இவர் எப்ப இறந்தவனால பாத்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹேடிஸ் டே மொட்டையன் கூட சண்டை போடுறப்போ மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. மொட்டையனை இவர் செத்துட்டாரு நினைச்சு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா நம்ம அண்ணனோ ஒரு கல்லை பிடிச்சு தொங்கிட்டு உயிர் பழச்சிட்டாரு. ஆனாலும் இவர் இத்தனை வருஷமா திரும்ப வராம செத்த மாதிரியே நடிச்சதுக்கு காரணம் படத்தோட முதல் பகுதியில லீ மூ பாய் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் நம்ம ஹீரோயின் அம்மாவை லவ் பண்ணிருக்காங்க. அந்த லீ மூ பாய் நம்ம சைலண்ட் அண்ணனுடைய நெருங்கிய நண்பனுக்காக தன்னுடைய காதலே தியாகம் பண்ணி அவங்க சந்தோஷமா வாழட்டும்னு இத்தனை வருஷமா இவர் மறைவுல இருந்திருக்காரு. ஆள் இல்லாத மலைக்காட்டுக்குள்ள தனியா போய் 18 வருஷமா சண்டை பயிற்சி எடுத்து ஒரு சன்னியாசி வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த லீ மூ பாயும் இவங்களுமே கல்யாணம் பண்ணாம போனதுதான் பெரிய ஃபிளாப். ஏன்னா இவர் சன்னியாசி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்ச அடுத்த வருஷத்திலேயே லீ மூ பாய ஒருத்தன் விஷம் வச்சு கொண்டுட்டான். ஆனா அது தெரியாத நம்ம அண்ணன் 18 வருஷமா மலையில இருந்துட்டு இப்போ வந்திருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயினோ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நீ செத்தவன நான் செத்தவனாவே நினைச்சிட்டேன், இப்போ நீ திரும்பி வந்திருக்க. ஆனா உன்னோட சண்டை போடுற திறமை எங்களுக்கு இப்போ உதவியா இருக்கும், அதனால நீ இங்க இருந்துக்கோ, அதை தவிர வேற என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ மட்டும் போய் இறந்த ஊர் தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்க. அப்ப பின்னாடி நம்ம ஸ்னோவாஸ் வந்து நிக்கா. யார்மா நீ அப்படின்னு கேட்டா மாஸ்டர் அம்மாவோட புது ஸ்டூடெண்ட் அப்படிங்க. உடனே நம்ம சைலண்ட் உல்ஃபுக்கும் இறந்து போன மாஸ்டருக்கு ஸ்டூடெண்ட் இருந்தது ஞாபகம் வருது. அப்படியே அவர் வருத்தத்துல உட்கார்ந்து நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. நைட்டு ஊருக்குள்ள லாந்திக்கிட்டு இருக்க நம்ம சைலண்ட் உல்ஃப் அங்க கூரை மேல உட்கார்ந்துருக்கான். உடனே இவளும் பறந்து போய் தலைவர் பக்கத்துல உட்கார்றாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பிடிபட்டு இருக்கிற இந்த வெய்ஃபாங்கியும் ஸ்னோவாஸையும் பத்தி பேசுறப்பதான் நம்ம ஹீரோயின் நம்ம சொல்றாங்க, அந்த ஸ்னோவாஸோட இறந்து போன குரு வேற யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஹான் மே அப்படிங்கிற ஒரு லேடி தான். அவங்க ஒரு பெரிய வாள் வித்தகி. அதை சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஸ்னோவாஸை காமிக்காங்க.
காமிக்காங்க. கூண்டுக்குள்ள அடவட்டுக்கிற நம்ம வைஃபாங்கு உட்காந்து மாணிக்கே தூங்கிட்டு இருக்கான். அப்ப நைஸ் போல வாளை விட்டு அவன் சங்கு பக்கத்துல வைக்க. ஆனாலும் என்ன நினைச்சாலும் தெரியல, அவனை கொல்லாம வாள் எடுத்து ஒரையில சொருவிட்டு கிளம்பிடுறான். அவ போனதும் வைஃபாங்கு கண்ணு முடிச்சு பார்க்கான். நல்ல வேலை மனசு மாறின அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அங்க அவன் நடந்து போயிட்டு இருக்கப்போ அந்த ஊர்ல உள்ள ஒரு பார்ல உட்காந்து நம்ம அவெஞ்சர்ஸ் கேங்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டாக்குல போயிட்டு இருக்கிற ஸ்னோவாஸை பார்த்து அவளையும் கூப்பிட இவளும் இவங்க கூட வந்து உட்காந்து குடிச்சிட்டு போதையில என்னோட மாஸ்டர் ரொம்ப கடியான ஆளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மாதிரியே இவன் நடிச்சு காமிக்க திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினா வந்து நிக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி எனக்கு கிண்டல் அடிக்க நாளைக்கு வாடி அப்படின்ட்டு நாளைக்கு பிராக்டிஸ்க்கு வர்றப்போ அவளுக்கு பொறுமையா கத்து தரணும்னு சொல்லிட்டு ஹாஃப் சிட்டிங் சேர் பொசிஷன்ல உட்கார வச்சு ஒரு கால் மேல ஒரு குடுவையெல்லாம் வச்சிடறாங்க. இந்த குடுவை கீழே விழுந்து உடையக்கூடாது அப்படிங்காங்க. சரி எவ்வளவு நாள் இப்படி நிக்கணும் அப்படின்னா அடுத்த நாள் காலையில வர அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஸ்னோவாஸும் கண்ணை மூடி தியான மோடுக்கு போய் அப்படியே உட்காந்துடுறா. பிறகு நம்ம மாஸ்டர்மா அந்த வீஃபேங்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்காங்க. ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்றதான். ஆனா அவளுக்கு இவன் மேல ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஆனா இந்த வயலுக்கு அவன் மேல கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. அன்னைக்கு நைட்டு வேற ஒரு ஊரை காமிக்காங்க. நம்ம ஹேடிஸ் டை அவனுடைய தென்தாமரை ட்ரைபை கூட்டு வந்து அந்த ஊர்க்காரங்களை எல்லாம் வெட்டி கொள்றான். எவன் எல்லாம் உயிரோட இருக்கீங்களோ என் கூட சேர்ந்து சண்டை போடணும், இல்லனா உங்களுக்கும் இதே நிலைமைன்னு ஒரு மாதிரி ஒரு வாரியர் கூட்டத்தை திரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய ரைட் ஹேண்ட் அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருக்காளே, அவர் இருந்துகிட்டு வெய்ஃபாங்கால முடிக்க முடியாத விஷயத்த நான் முடிக்கேன், நான் போய் அந்த வாலெட்டு உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு கிளம்புறா. அந்த பக்கம் இரும்பு கோட்டைக்குள்ள நம்ம சைலண்ட் ரூல்ஃப் அவர் டீமை கூட்டாந்து யார் யாரு எங்க பாதுகாப்புக்கு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஊரோட 4 முக்குலையும் 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. நம்ம கோணூசி கோமு ட்ரெஸ்ல கோணூசி எல்லாம் கரெக்டா குத்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. ஆமா என்ன இரும்பு கை என்னாச்சுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முக்குல உட்காந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்க. நைட்டு ஊர் உறங்க ஆரம்பிச்சிருது. அப்ப நைஸ் போல உள்ள பூந்துடுறா அந்த ஹேடிஸ் டையோட அசிஸ்டன்ட். உள்ள பூந்தவ 2-3 காவலாளிகளை வெட்டி கொள்ள உடனே ட்ரம்ஸ் அடிச்சு ஊருக்குள்ள திருடங்க பூந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரையும் அலர்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா வந்தது அவன் மட்டும் இல்ல, அவ கூட ஒரு 10-20 பேரை கூட்டு வந்திருக்கா. எல்லாரும் உள்ள பூர அவங்களை எதிர்த்து நம்ம ஊருக்காரங்க சண்டை போடுறாங்க. நம்ம சைலண்ட் உல்ஃப் மாஸ்டர் ஹீரோனு எல்லாரும் உள்ள இறங்கி ரணகளமா அடிச்சு வெட்டிக்கிட்டு இருக்க. நம்ம கூண்டுக்குள்ள கிடக்கிற வெய்ஃபாங்க பக்கத்துல ஸ்னோவாஸ் வந்து நிக்கா. பார்த்தல்ல உன் மாஸ்டரோட ஆளுங்க உள்ள பூந்து அப்பாவி மக்களையும் வெட்டி கொள்றாங்க. அந்த ஆளுக்கு தான் உன் விசுவாசத்தை கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு பின்னாடி மொட்டையனோட அசிஸ்டன்ட் பறந்து வரா. திரும்ப நம்ம ஸ்னோவாஸ் விழ வந்த வெட்ட தடுத்துடுறா. ஆனா அந்த அசிஸ்டன்ட் 2 தட்டுல நம்ம ஸ்னோவாஸ் கையில உள்ள வாழை பறக்க விட்டுருதா. பிறகு அவ நம்ம ஸ்னோவாஸ போட வர உடனே நம்ம வெய்ஃபாங்க உள்ள பூந்து வாழை அந்த இடத்துல தான் இருக்குன்னு அது இருக்கிற இடத்த சொல்லிடுறான். இந்த பக்கம் வால் இருக்கிற ரூமை காமிக்காங்க. அந்த பெட்டியை நைஸ் போல ஒரு ஆளு திறந்து பார்க்காங்க. உள்ள வால் இல்ல. திறந்து பார்த்த ஆள் யாருன்னு பார்த்தனா அந்த சூனியக்காரி. வால் அங்க இல்லமா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம ஹீரோயின் மாஸ்டர் கையில அந்த வாளோட வந்து நிக்காங்க. சடார்னாங்க அந்த ஊர் தலைவரோட மகன் உள்ள வந்துடுறான். சூனியக்காரி அவனை பிடிச்சி அவன் சங்கில ஒரு கத்தியா வச்சிடறான். அந்த வாளை குடுக்கறியா இல்லனா இவனை போட்டுறவா அப்படின்னு அவ கேட்க என்ன பண்ணன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹேடிஸ் டை அசிஸ்டன்ட் ஒருத்தி பறந்து வந்தால அவளை தடுக்கிறதுக்காக நம்ம கோனூசி கோமு உள்ள வந்து நிக்கா. ஆனா அவளை விட இவ பல மடங்கு பலசாலியா இருக்கா. 2 வீச்ல நம்ம கோனூசி கோமுவை நெஞ்சிலே வாழை விட்டு குத்திடுறா. இத பார்த்த நம்ம ஆமை என்ன வெறி கொண்டு பறந்து வந்து இவளை அடிக்க வர அவரையும் அசால்ட்டா சங்க சீவி விட்டுருதா. உள்ள வந்தவங்களாம் தப்பிச்சு ஓடில. அதுக்கப்புறம் தான் பாக்காங்க நம்ம கோமு ஆமை என்ன மட்டும் இல்லாம இந்த ஊர் தலைவரான அரமண்ட அண்ணனையும் போட்டு தள்ளிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல இந்த வாள் இங்க இருக்கிறது பாதுகாப்பா இல்ல, நான் அதை எடுத்துட்டு வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறேன் அப்படிங்காங்க. நம்ம சைலண்ட் உல்ஃப் அண்ணனும் அது இங்கதான் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அதனால வாளை எடுத்துட்டு கிளம்புறதா யோசிக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்னோவாஸ காமிக்காங்க. கூண்டுல அடப்பட்டிருக்கிற அந்த வெய்ஃபாங்க உங்க அம்மாவை உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கா. ஆனா அவனும் எனக்கு அம்மாவே கிடையாது, அயன் கிளாங்கிற ஒருத்தர் தான் என்ன வளர்த்தவரு, அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாருங்க. அவன் சின்ன வயசுல இருக்கும் போது இருந்தே அவனுக்கு குங்ஃபு கலையை கத்து கொடுத்தவரு அவரு. ஆனா என்ன விஷயம்னா அவரு ஹேடிஸ் டேயோட ஆளு. அப்பதான் இவங்க அம்மாவை பத்தி இவனுக்கே தெரியாத ஒரு விஷயத்த அவ சொல்றா. இவனுடைய அம்மா ஒரு ஜமீன்தாருக்கு 2ஆம் தரமா இருந்திருக்காங்க. இவன் வயிற்றுல வளர்ற குழந்தையா இருக்கிறப்பவே ஒரு பிரச்சனைனால அவங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க. 1.5 மாசம் கர்ப்பிணியா இருந்தவங்க ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு மெடிக்கல் ஹவுஸ்ல வச்சு இவனை பெத்துக்கிட்டாங்க. அதே நைட்டு அந்த மெடிக்கல் ஹவுஸ்ல இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனா மயங்கி போன இவனோட அம்மா கண் முழிச்சு பாக்குறப்போ இவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை அங்க இல்ல. ஆண் குழந்தை இருந்தாதான் நமக்கு சமூகத்துல மதிப்பு அப்படின்ட்டு அந்த பெண் குழந்தைய பெத்தவங்க அதை விட்டுக்கிட்டு இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பதான் காமிக்காங்க இவன் குழந்தைய பிறந்த பிறந்தே இவன் நெஞ்சில அந்த கழுகு தழும்பு இருந்திருக்கு. பையனை பறி கொடுத்த இவனுடைய அம்மா அங்கிருந்து கிளம்பி போக பாக்காங்க. ஆனா இந்த பெண் குழந்தைய தனியா விட்டு போக மனசு இல்லாம அவளை கூடவே எட்டு போயிட்டு தன்னோட குழந்தையாவே வளர்த்திருக்காங்க. அவதான் நம்ம ஸ்னோவாஸ். ஆனா என்னதான் இவளை தன்னுடைய குழந்தைய வளர்த்தாலும் தன்னுடைய மகனை என்னைக்குமே தேடுறத அவங்க நிப்பாட்டவே இல்லை. அப்பதான் ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இவங்களுடைய காணாம போன பையன் அந்த ஹேடிஸ் டையோட கூட்டத்தில் இருக்கான்னு. அதனால பையனை மீட்கிறதுக்காக தென்தாமரைக்குள்ள ட்ரைபுக்கு போயிருக்காங்க. பையனை மீட்கிறதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் மாவீரனான ஹேடிஸ் டை எடுத்து இவங்க சண்டை போட்டதுல அவன் இவங்களை வயிற்றுலயே வாளால குத்திட்டான். மிச்சம் இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி வந்த அவங்க தன்னுடைய வளர்ப்பு பொண்ணான ஸ்னோவாஸ்ட என் பையன் நெஞ்சில இந்த மாதிரி ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்னு அவங்க ரத்தத்தாலேயே அந்த கழுக வரைஞ்சி
வச்சு அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவன் நல்லவனா இருந்தா அவன் கூட அவன் மனைவியா வாழ்க்கையை தொடரு, இல்ல அவன் கெட்டவன மாதிரி இருந்தானா அங்கேயே அவன் தலையை வெட்டில்னு உங்க அம்மா சொன்னாங்கன்ட்டு அவங்க கொடுத்த அந்த கழுகு தழும்ப காமிக்க அதை பார்த்து அவனும் மனமுருகி போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஆயிடுது. அப்ப அங்க வந்து நம்ம இரும்பு கை என்னாச்சு வெய்வாங்க பிடிச்சு மூக்குல குத்துறாரு. உன் ஆளுங்க வந்து எங்க ஆளுங்க 2-3 நாள் கொன்னுட்டாங்களே, அதுக்கு பரிகாரமா இப்ப நீ சாவ போற அப்படின்னு சொல்ல அங்க வந்த நம்ம சைலண்ட் உல்ஃப் என்ன 2 பேரும் சண்டை போடுறீங்கன்னா ஆம்பளை மாதிரி அவனை வெளியே விட்டு சண்டை போடுறே அப்படின்னு சொல்ல வெறி கொண்ட அவரே அவன் கூண்ட திறந்து விடுறாரு. என்னதான் முதல்ல இரும்பு கையை வச்சு ஒரு குத்துனாலும் இறுதியில அவன் நம்ம அண்ணாச்சி அடிச்சு மாத்திடுறான். அதை பார்த்த சைலண்ட் உல்ஃப் இனிமேல் உன்னை யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை கூண்டல் அடைச்சிட்டு போயிடுறாரு. அங்க நம்ம ஹீரோயின் வாள் எடுத்துக்கிட்டு ஏதோ பாதுகாப்பான இடத்துக்கு போறதா சொன்னாங்களே, அங்க போக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஸ்னோவாசோ இங்க போறீங்க அப்படின்னு கேட்க அந்த விஷயத்த வாண்ட சொல்லி உனக்கு நான் ஆபத்தை கொண்டு வர விரும்பல அப்படிங்க. அவ கூட வருவேங்க, ஒன்னும் தேவையில்லை, நான் தனியாவே போய்க்கிறேங்க, நான் உங்க ஸ்டூடெண்ட் தானே, என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கறப்பதான் அவங்க சொல்றாங்க உன்னோட பழைய மாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியும், கூட்டத்துல இருந்து முரண்டு பிடிச்சு ஓடி போனவ அவ கூட்டத்துக்கு பண்ண துரோகம் மாதிரி நீ எனக்கு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படிங்க. என் மாஸ்டரை பத்தி பேசலைக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு நம்ம ஸ்னோவாஸ் கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுகளாம் இறந்து போன நண்பர்களுக்காக அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்க அப்போ கூண்டுல தூங்கிட்டு இருந்த வீஃபங்குக்கு காதுல ஒரு ஒலி கேக்குது. யாரோட ஒலினா அந்த சூனியக்காரியோட குரல். நீ அந்த வாழை நாளைக்கு காலையில விடியலுக்குள்ள எடுத்துட்டு வரலனா உன்னுடைய வளர்ப்பு தந்தையான மாஸ்டர் அயன் கிளா ஹேடிஸ் டையால தலை துண்டிக்கப்படுவார் அப்படிங்க. கரெக்டா அந்நேரமா நம்ம ஸ்னோவாஸ் அங்க வந்து அங்க நின்னுட்டு இருந்த செக்யூரிட்டி கார்டு அடிச்சு தள்ளிட்டு இவனோட கூண்ட திறந்து விடுறான். இங்க இருந்து எங்கேயாவது போயிரு, நீ நல்லவங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டு உங்க அம்மாக்கு கொடுத்த சத்தியம்படி நான் உன்னை இங்கிருந்து விடுவிக்கிறேன் போ அப்படிங்க. ஆனா அவனும் வாள் இல்லாம என்னால போக முடியாதுங்க, வாள் எடுத்தா உன்னை கொன்றுவாங்களே, அந்த தென் தாமரை ட்ரைபு இந்த இரும்பு கோட்டை ட்ரைபு எல்லாத்தையும் விட்டு தூரமா தள்ளி போன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுருதான். ஆனா அவனும் போற போக்குல சும்மா போகாம வாழை தூக்கிட்டு போயிடுறான். வாழை காணுன உடனே ட்ரம்ஸ் அடிச்சு ஊரை எழுப்பிடுறாங்க. அங்க அவனை காமிக்காங்க காட்டு வழியா வாழை தூக்கிட்டு மடமடன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். காட்டை தாண்டி ஒரு பனி ஆறு ஒண்ணு இருக்கு, அது மேல அப்படியே ஸ்லைடை நிக்க எதிரில யாருன்னு பார்த்தா நம்ம சைலண்ட் உல்ஃப் பண்ண அந்த வாழை கொடுத்துட்டு உயிரோட இங்கிருந்து பொழைச்சு போ அப்படிங்காரு. ஆனா அவனும் இந்த வாழை யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தப்பிச்சு ஓட பார்க்கான். அதை பார்த்த சைலண்ட் உல்ஃப் பண்ண அவனை தப்பிக்க விடாம ஓடி போய் தடுக்காங்க. அப்ப அவங்க 2 பேருக்கு மத்தியில பயங்கரமா சண்டை நடக்கு. அப்ப நம்ம பய அவர்கிட்ட அடி வாங்க ஆரம்பிக்க உடனே எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல நம்ம பையனை எடுத்து வளர்த்த அப்பாவான அயன் கிளா அங்க ஒரு முள் கரண்டியோட வந்து நிக்காரு. உடனே அவங்க 2 பேரும் 2 திசையில இருந்து நம்ம மாஸ்டர் தாக்குறாங்க. ஆனா நம்ம அண்ணன் சைலண்ட் உல்ஃப் 2 பேரையும் அடிச்சு பறக்க விட்டதுல வெய்ஃபாங்கு அங்க ஐஸ உடைச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிடுறான். அதை பார்த்த அண்ணன் பறந்து போய் முங்க போன அவனை பிடிச்சி வெளியே தூக்கி போட்டு காப்பாத்துறாரு. ஆனாலும் முள் கரண்டியை கொண்டுட்டு பறந்து வந்த நம்ம அயன் கிளா அண்ணாச்சி மயனே நீ போய் அந்த வாழை ஹேடிஸ் டைட்ட ஒப்பட, இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவரே நம்ம சைலண்ட் உல்ஃப் கூட சண்டை போட்டு வெய்ஃபாங்க தப்பிக்க விட்டுறாரு. அவன் அந்த பக்கம் தப்பிச்சு போவ நம்ம சைலண்ட் உல்ஃப எந்த பக்கமும் ஓட விடாம கட்டம் கட்டுறாரு அயன் கிளா. வேற வழி இல்லாம அவர் அயன் கிளாவை குத்தி கொல்ல வேண்டியதாயிருது. ஆனா அந்த சண்டையில சைலண்ட் உல்ஃபுக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. கரெக்டா அந்நேரம் அங்க நம்ம ஹீரோயினமா பறந்து வராங்க. அடிபட்டு கிடந்து நம்ம சைலண்ட் உல்ஃப சடான ஆத்துக்கு ஓரமா கொண்டு வந்து உட்கார வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே வாழ்ந்தா உன்னோட இல்ல மண்ணோட அப்படின்ட்டு அவங்க காதல சொல்லி சைலண்ட் உல்ஃப ஊருக்கு கொண்டு போய் மருத்துவ உதவி கொடுக்காங்க. இங்க வெய்ஃபாங்கோ அந்த கிரீன் டெஸ்டினி வாழை எடுத்துக்கிட்டு நேரா தென் தாமரைக்குள்ள ட்ரைபுக்கு போயிடுறான். ஹேடிஸ் டை இருக்கிற டவர் முன்னாடி வந்து நிக்க அவன் மேல வந்து நின்று யாரா தம்பி அப்படின்னு கேட்கான். உங்க வாழை கொண்டு வந்திருக்கேன்னு தூக்கி காமிக்கான். அவனை மேல அனுப்புங்க அப்படிங்கவும் நம்ம பைய வாழை எடுத்துக்கிட்டு மேல போறான். அந்த சூனியக்காரி சொன்னது சரியாயிட்டு நீ அந்த வாழை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படிங்காரு. உடனே இவனும் எங்க அம்மாவை திரும்ப தருவியா அப்படிங்க. என்னடே சொல்ற அப்படின்ட்டு அவன் வாழை எடுக்க வரான். சடார்னு உரையில இருந்து வாழை உருவன நம்ம வெய்ஃபாங்கு ஹேடிஸ் டைய கொல்ல பார்க்கான். சடார்னு பேக் ஃபிளிப் அடிச்சு போன மொட்டையன் அவனோட முரட்டு வாழை உருவி திரும்ப அடிக்க அவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை ஆரம்பிக்குது. அப்ப வெளியே ஒரே சலச்சலப்பு. என்னன்னு எட்டி பார்த்தா நம்ம சைலண்ட் உல்ஃபும் ஹீரோயினும் ஜோடி போட்டு பறந்து வந்து அங்க உள்ள ஹேடிஸ் டை ஆளுகளை வெட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இருந்து நம்ம வெட்டுக்கத்தி வேலும் இரும்பு கை என்னாச்சும் தாக்குதல் நடத்துறாங்க. இப்படி நம்ம ஆளுங்க திடீர்னு எதிர்பாராத விதமா இவங்க இடத்துல பூந்து அடிக்க அப்ப எங்க இருந்தோ பறந்து வந்த ஸ்னோவாஸும் உள்ள இறங்கி தென் தாமரை ட்ரைபை அடிக்க ஆரம்பிக்கா. அதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஸ்டூடெண்டா என் பேரை காப்பாத்திட்டமா அப்படின்னு கர்வமா பாக்காங்க. டவர் மேல சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வெய்ஃபாங்கு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு பறந்து வரான். அதை பார்த்த உடனே நம்ம சைலண்ட் உல்ஃப் அங்க இருந்து ஒரு ஹை ஜம்ப் அடிச்சு பறந்து வர வெய்ஃபாங்கு இந்த கிரீன் டெஸ்டினி வாழை நம்ம சைலண்ட் உல்ஃப் அண்ணன் கையில கொடுத்துறான். அதை பிடிச்சிட்டு மேல பறந்து வந்த தலைவர் ஹேடிஸ் டைய கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. 18 வருஷம் முன்னாடி செத்து போனவன் இப்படி திரும்ப உயிரோட வந்த அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு ஹேடிஸ் டையும் அவன் பவரை காமிக்க 2 பேருக்குள்ளயும் போரே நடக்க ஆரம்பிச்சு. அந்த கிரீன் டெஸ்டினி வாழு சும்மா சொல்லக்கூடாது கருங்கல்லையே துண்டா வெட்டுது. அப்ப சரி அண்ணன் தான் வந்துட்டாங்களே மொட்டையனை பாத்துக்கிடுவாங்க, நம்ம ரூட்டை செக்யூர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவன் ஓடி போய் அங்க சண்டை போட்டுட்டு இருந்த ஸ்னோவாஸ்க்கு உதவியா அவ கூட நின்று எதிரிகளை அடிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் மாஸ்டர்மா இவங்க ரூட்டை செட் பண்ணிட்டாங்க, நம்மளும் நம்ம ரூட்டை செட் பண்ணணும்னு சைலண்ட் உல்ஃபுக்கு உதவி பண்றதுக்காக மேல மொட்டையன் கூட சண்டை போடுறதுக்கு பறந்து போறாங்க. ஆனா மேல பறந்துட்டு இருக்கப்ப பாதி வெளியிலேயே சன்னல்ல இருந்து ஒரு
கத்தி ஒண்ணு வெளியே வருது. யாருன்னு பார்த்தா சூனியக்காரி ஆத்தி. இவ்வளவு முடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஜன்னலுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா கும்மு நிலட்டா இருக்கு. திடீர்னு பச்சை கலர்ல ஒரு நெருப்பு எரியுது. அதை பார்த்த உடனே நம்ம மாஸ்டர் ஏதோ ஒரு மாயில சிக்கன மாதிரி ஆயிடுறாங்க. திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து அந்த சூனியக்காரி பறந்து வந்து குத்த வரா. அதை இவங்க தடுத்துடுறாங்க. மெல்ல இருட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க அந்த சூனியக்காரியே 3-4 ஆளா மாதிரி 4 திசையில இருந்து அட்டாக் பண்றா. அது ஒரு மாயை தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எவ உண்மையானவன் தெரியாதனால 4 பக்கமா இவங்களும் திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 உருவத்துல பறந்து வர நம்ம மாஸ்டர் ஹீரோயினோ கண்ணை மூடி ட்ரெஸ் ஆடுற ஒரு சத்தத்தை வச்சு உண்மையான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு சங்கிலே கத்திய சொல்லிடுறாங்க. அதோட சோழி முடிஞ்சது சூனியக்காரிக்கு. இங்க வெளியே மொட்டையனோட அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துடுறா. வந்த வேகத்திலே நம்ம வெட்டுக்கத்தி வேலை நெஞ்சில ஈட்டிய சொல்லிடுறா. அதுக்கு அடுத்தாக்கல மிச்சம் இருக்குது நம்ம இரும்பு கை என்னாச்சு தான். அவர் ஒரே ஆளா 4 பேரை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்க அங்க வந்தவ அவரையும் தூக்கி போட்டு சங்க ஒதுக்கிடுறா. அதை பார்த்த நம்ம ஸ்னோவாஸ் இதுக்கு மேல எங்க ஆளுகளை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு பறந்து வந்து இவங்கள சண்டை போட 2 பேருக்கும் மொரட்டத்தனமான சண்டை. அந்த சண்டையோட முடிவுல ஸ்னோவாஸ் அவளோட சங்கிலேயே வாழை இறக்கிடுறா. ஆனா அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரியுது இவ குத்துன அதே நேரத்துல அவ விட்ட ஈட்டியும் இவளை குத்திடுது. நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே சரிஞ்சல நம்ம வெய்ஃபாங்க அதை பார்த்துட்டு அங்கிருந்து கதறி அடிச்சு ஓடி வரோம். அங்க நம்ம சைலண்ட் உல்ஃப் என்னனோ மொட்டையன் ஹேடிஸ்டை கூட சண்டை போட்டு அந்த கருங்கல் டவரையே உடைச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மேல இருந்து கீழே தவறப்போ 2 பேர் வாழை முட்டினதுல 2 வாளும் காத்துல பறக்குது. நம்ம உல்ஃப் என்னனோ மொட்டையனோட வாழை பிடிச்சு அவன் சொல்லிடுறாரு. அங்க இருந்து பொந்தன கீழே விழுந்தவன் மண்டைய போட்டுதான். குத்து வாங்கி படுத்து கிடக்கிற ஸ்னோவாஸ கையில ஏந்தி கதறிக்கிட்டு இருக்கான் வெய்ஃபாங். அப்படியே சீனை கட் பண்ணி 2 மாசம் கழிச்சு காமிக்காங்க. நம்ம ஸ்னோவாஸ் உயிர் பழச்சிடுறா. நம்ம மாஸ்டர்மா சைலண்ட் உல்ஃப் வெய்ஃபாங் ஸ்னோவாஸ் 4 பேரும் அந்த வாழை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். இனிமேல் அதுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு நம்ம உல்ஃப் அண்ண 18 வருஷமா பதுங்கி பயிற்சி பண்ண ஊடாங் பனிமலை அப்படிங்கிற ஒரு மலையில கொண்டு போய் இதை ஒளிச்சு வைக்கிறதுக்காக போறாங்க. அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. நமக்கு பிடிச்சது ஸ்னோவாஸ் தான். ஆனா உங்களுக்கு பிடிச்சது யாருங்கிறத சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.